அடுக்குமாடி வீடுகள், நேர்த்தியான தெருக்கள், வீடுகளுக்குள்ளேயே கழிப்பறைகள். நீங்க நினைக்கிறது மாதிரி இது இப்போ இருக்கிற ஒரு மாடர்ன் சிட்டி பத்தின வர்ணனை இல்ல. இது ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு நாகரிகத்தை பத்தினது. ஆமா, பண்டைய எகிப்துக்கு நிகரான, ஆனா அவங்கள பத்தி நமக்கு ரொம்பவே குறைவா தெரிஞ்ச சிந்து சமவெளி நாகரிகத்தோட மர்மங்களுக்குள்ள நாம இப்போ ஒரு பயணம் போக போறோம். அடி கதகளு கதகளு. ஆச்சரியமா இருக்கா? ஆனா இது உண்மை. ரோமானியர்கள் அவங்களோட இன்ஜினியரிங் திறமைக்கு பெயர் வாங்குறதுக்கு 2000 வருஷங்களுக்கு முன்னாடியே சிந்து சமவெளி மக்கள் மிக நவீனமான பாதாள சாக்கடை அமைப்பை கட்டி வாழ்ந்திருக்காங்க. இது எப்படி சாத்தியம்? இங்கேதான் இந்த நாகரிகத்தோட மிகப்பெரிய மர்மமே ஆரம்பிக்குது. நாம அவங்களோட அசாத்தியமான சாதனைகளை பார்க்கறோம். ஆனா அந்த மக்கள் யாரு, அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க என்ன நினைச்சாங்க, இது எல்லாமே இன்னைக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறிதான். சரி, இதை கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் மட்டும் தனியா இருந்துடல. நாம் அடிக்கடி கேள்விப்படுற எகிப்து, மெசபடோமியா நாகரிகங்களோட சமகாலத்துல தான் இதுவும் செழிப்பா வளர்ந்துருக்கு. குறிப்பா கிமு 2600 இருந்து 1900 வரைக்கும் இவங்களோட உச்சகட்ட காலமா இருந்திருக்கு. இந்த நாகரிகத்தோட பரப்பளவை கேட்டா நீங்க அசந்து போயிடுவீங்க. கிட்டத்தட்ட 14,000 நகரங்கள்லயும் குடியிருப்புகள்லயும் சுமார் 10 லட்சம் மக்கள் வாழ்ந்திருக்கலான்னு மதிப்பிடுறாங்க. இன்னும் சொல்ல போனா எகிப்து, மெசபடோமியா இது எண்டையும் சேர்த்தா கூட அதை விட இது பெருசு. தொல்புற ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு மாதிரி டிடெக்டிவ்ஸ் மாதிரி தான் சிந்து சமவெளி மக்கள் விட்டுட்டு போன இடிபாடுகள்ல இருந்து கிடைக்கிற சின்ன சின்ன க்ளூஸை வச்சு அவங்களோட கதையை நாம இப்போ ஒன்னா சேர்த்து பார்க்க போறோம். முதல் துப்பு அவங்களோட சிட்டி பிளானிங். அடேங்கப்பா, என்ன ஒரு ஆச்சரியம்! எல்லா வீடுகளும் ஒரே மாதிரி தரப்படுத்தப்பட்ட சுட்ட செங்கக்கலால கட்டப்பட்டிருக்கு. தெருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கிரிட் மாதிரி கரெக்டா நேர்கோட்ல செங்கோணத்துல இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு வீட்லயும் கிணறு, டாய்லெட், அப்புறம் பாதாள சாக்கடை அமைப்பு கூட இருந்திருக்கு. சுகாதாரம் எவ்வளவு முக்கியம்னு அவங்க அப்பவே உணர்ந்திருக்காங்க. இது ரொம்பவே திட்டமிட்டு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு சமூகம் இருந்ததுக்கான மிக தெளிவான சான்று. அவங்களுக்குள்ள மட்டும் சுருங்கி வாழல. மெசபடோமியா மாதிரி அன்னைக்கு இருந்த பெரிய நாகரிகங்களோட அவங்க வியாபாரம் பண்ணியிருக்கிறாங்க. மரம், தங்கம், பருத்தி எல்லாம் இங்கிருந்து ஏற்றுமதி ஆயிருக்கு. இது அவங்க பொருளாதார ரீதியா எவ்வளோ வலிமையா இருந்தாங்கன்னு காட்டுது. இப்போ ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்துக்கு வரோம். அது அவங்களோட ஆட்சி முறை. எகிப்துல பாத்தீங்கன்னா பாராக்கள், மெசபடோமியாவுல மன்னர்கள்னு பெரிய பெரிய ஆட்சியாளர்கள் இருந்தாங்க. ஆனா சிந்து சமவெளியில அப்படி எந்த ஒரு பெரிய அரண்மனையோ இல்ல அரச வம்சத்துக்கான அடையாளங்களும் நமக்கு கிடைக்கவே இல்லை. இது என்ன சொல்லுதுன்னா, ஒருவேளை அதிகாரம் ஒரே ஆள்கிட்ட இல்லாம ஒரு கூட்டு பொறுப்போட மக்களே சேர்ந்து நிர்வாகம் பண்ணிருக்கலாமோன்னு தோணுது. இது ஒரு ரொம்பவே தனித்துவமான ஆட்சி முறையா இருந்திருக்கு. அதிகாரத்தை ஒரே இடத்துல குவிக்காம ஒரு கூட்டு பொறுப்பா இருந்திருக்கு. தொல்பொருள் சான்றுகளும் ஆடம்பரமான ஆட்சியாளர்கள் இருந்ததற்கான எந்த அடையாளத்தையும் காட்டலங்கிறாரு. சரி, இவ்ளோ திட்டமிட்டு வாழ்ந்த மக்கள் அவங்களோட குணம் எப்படி இருந்திருக்கும்? அவங்க அமைதியை விரும்பினவங்களா? வாங்க அடுத்த துப்பை பார்ப்போம். போர் நடந்ததற்கான தெரிவான அடையாளங்கள் ரொம்பவே கம்மியா தான் கிடைச்சிருக்கு. மற்ற நாகரிகங்களோட ஒப்பிடும்போது இங்க கிடைச்ச எலும்புக்கூடுகள்ல கூட வன்முறையால ஏற்பட்ட காயங்கள் ரொம்ப குறைவு. ஆனா சான்று கிடைக்கலைங்கிறதுக்காக அங்க வன்முறையே நடக்கலைன்னு நாம உறுதியா சொல்லிட முடியாது இல்லையா? இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா மர்மங்களையும் விட ஒரு மிகப்பெரிய மர்மம் ஒன்று இருக்கு. அது சிந்து சமவெளி மக்களோட எழுத்து முறை. யோசிச்சு பாருங்க, ஒரு நாகரிகத்தோட எழுத்தை நம்மால படிக்க முடியலைன்னா என்ன ஆகும்? அவங்களோட மொத்த உலகமும் நமக்கு தெரியாம போயிடும். அவங்க என்ன நம்பினாங்க, அவங்களோட சட்டங்கள் என்ன, அவங்க எப்படி யோசிச்சாங்க, எதுவுமே நமக்கு தெரியாது. சிந்து சமவெளி எழுத்துகள் அந்த நாகரிகத்தோட எல்லா ரகசியங்களையும் பூட்டி வச்சிருக்கிற ஒரு பெரிய பெட்டகம் மாதிரி. கிட்டத்தட்ட 10 நாளைக்கு ஒரு தடவையாவது நான் சிந்து சமவெளி எழுத்த படிச்சுட்டேன்னு சொல்லி எனக்கு ஒரு இமெயில் வரும்னு சொல்றாங்க. பாத்துக்கோங்க எவ்வளவு பேர் முயற்சி பண்ணிருக்காங்கன்னு. ஆனா இன்னி வரைக்கும் யாராலையும் அந்த கோடை உடைக்க முடியல. ஏன் இதை படிக்கிறது இவ்வளோ கஷ்டமா இருக்கு? இதுக்கு 2 முக்கியமான காரணங்கள் இருக்கு. முத காரணம், நமக்கு கிடைச்சிருக்கிற எழுத்துக்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சின்னது. பொதுவா ஒரு 5 குறியீடு 10 குறியீடு அவ்வளோதான். 2வது ரொம்ப முக்கியமான காரணம், எகிப்து எழுத்துக்களை படிக்கிறதுக்கு ரொசட்டா கல்லுன்னு ஒன்று உதவிச்சு. ஆனா சிந்து சமவெளி எழுத்துக்களுக்கு அப்படி ஒரு ரொசட்டா கல்லு நமக்கு கிடைக்கவே இல்லை. யோசிச்சு பாருங்க, ஒருவேளை நாம இந்த எழுத்துக்களை படிச்சிட்டோம்னா அது ஒரு பெரிய புதையல் கதவை திறந்த மாதிரி இருக்கும். அவங்களோட மதம், அவங்களோட சமூகம், பொருளாதாரம், அவங்க இந்த உலகத்தை எப்படி பார்த்தாங்கன்னு அவங்க மனசுக்குள்ளே போய் பார்த்த மாதிரி அவங்களோட எல்லா ரகசியங்களையும் நாம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நாம கடைசி மர்மத்துக்கு வந்துட்டோம். இவ்வளோ முன்னேற்றம் அடைஞ்ச ஒரு நாகரிகம் எப்படி திடீர்னு காணாம போச்சு? இப்போதைக்கு இருக்கிற முக்கியமான தியரி என்னன்னா, கிளைமேட் சேஞ்ச், அதாவது காலநிலை மாற்றம். கிட்டத்தட்ட கிமு 1900
பருவமழை பெய்யுற முறையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பியிருந்த ஒரு சமூகத்துக்கு இது எவ்வளவு பெரிய அடியா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தோட கதை வெறும் பழங்கால வரலாறு மட்டும் கிடையாது. அது நம்ம நிகழ்காலத்துக்கும் நம்மளோட எதிர்காலத்துக்கும் ஒரு ரொம்ப முக்கியமான பாடத்தை சொல்லுது. அவங்க கிட்ட இல்லாத ஒண்ணு இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கு. உண்மையில என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிற டெக்னாலஜி அன்னைக்கு அவங்க கிட்ட இல்ல. ஆனா நம்ம கிட்ட அந்த டெக்னாலஜி இருக்கு. நம்ம நாகரிகம் தப்பி பிழைக்கணும்னா நம்ம கிட்ட இருக்கிற அந்த டெக்னாலஜியை நம்ம ரொம்ப புத்திசாலித்தனமா பயன்படுத்தணும். ஒருவேளை சிந்து சமவெளி நாகரிகத்தால இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரே ஒரு மெசேஜ் அனுப்ப முடிஞ்சா அது என்னவா இருக்கும்? ஒருவேளை நாங்க செஞ்ச தப்ப நீங்க செய்யாதீங்க, உங்க உலகத்தை எங்களை போல இழந்துடாதீங்கன்னு ஒரு எச்சரிக்கையா இருக்குமோ? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?